2-3 வருஷம் விஷயம். ஒன்று வந்து நோயாளிகளை வந்து இனிமேல் மருத்துவ பயனாளிகள்னு சொல்லலாம். அது பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் மருத்துவ பயனாளிகள்னு சொன்னீங்கன்னா ஹெல்த் வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஆகிடுது. ஸோ ஸ்டேட் வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அக்கார்ட் பண்ணுது. அவங்க ஜஸ்ட் நாட் பேஷண்ட்ஸ் கிடையாது, அவங்க பெனிஃபிஷியரிஸ். அவங்க ஸ்டேட் வந்து அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து முதலமைச்சர் மக்களுக்கு கிராண்ட் பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சரி. ரெண்டாவது வந்து அவர் சொன்னது, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ப்ரோக்ராம் கிடையாது, தனி ப்ரோக்ராம் கிடையாது. மற்ற எல்லா மெயின் ப்ரோக்ராமோடையும் இதை வந்து சேர்க்குறாங்க. உதாரணமாக உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம், இன்னுயிர் காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், பாதம் காப்போம், இப்படிப்பட்ட பல்வேறு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸையும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதனால் தனித்தனி வெர்டிக்கலாக இருந்தால் தான் இது இங்கே நடக்கிறது அங்கே தெரியாது, அங்கே நடக்கிறது இங்கே தெரியாதுன்னு இல்லை. இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண ஒரு சிஸ்டம். அதாவது ஹெல்த்தில் வந்து மக்களை வந்து பல்வேறு முறைகளில் வந்து மக்களை போய் அரசு ரீச் பண்ணுது. அதில் இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு ஆடட் எம்பசிஸ் நீங்கள் அவருடைய பேச்சில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 2 செக்டாரை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று, இதுகாரும் அதிகமாக டச் பண்ணப்படாத இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், ஆதி திராவிட இன மக்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு லார்ஜ் மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் லேபரர்ஸ், முறைசாரா தொழிலாளர்கள். அவர்கள் வந்து எந்த ஒரு வெல்ஃபேர் இதுலேயும் வரமாட்டாங்க. அவங்களுக்கான வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து டைரெக்டாக ரீச் பண்ணுறது கஷ்டம். ஓகே. ஸோ அவங்களுக்குள்ள சுகாதார பிரச்சனைகளை வந்து பிரத்யேக ஒரு கவனம் செலுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். ஸோ அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸு, மற்ற ஒர்க்கர்ஸு, ஒரு முறையில் இல்லாத ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸுங்களுக்கு இஎஸ்ஐ கவர் ஆகுது. நான் இஎஸ்ஐ லேபரர்ஸ் வந்து நிறைய 40-80 லட்சம் ஏதோ இருக்காங்க, கணக்கு மறந்துருச்சு. அவ்வளோ பேரும் வந்து நம்ம ஹெல்த் நெட்லேருந்து வெளியே இருக்காங்க. அவங்கள ஹெல்த் நெட்லேருந்து கொண்டாடுனா இதுதான் ஒரு வழி. ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை. மூணாவது, நான் சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு ஹெல்த் கேம்ப் மட்டும் இல்லை. இவ்வளோ காலம் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் விட்டு போனவங்களுக்கு வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் அங்கேயே கொடுப்பதற்கான ஒரு வசதியை செய்கிறாங்க. ரெண்டாவது, டிசபிலிட்டிஸ் கார்டு, இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அட்டை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி ஸ்கோர் இல்லாமல், டிசபிலிட்டி பாயிண்ட் இல்லாமல் உங்களால் வந்து கவர்மெண்ட்டினுடைய எந்த பெனிஃபிட்டையும், அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற உரிமைகளை வந்து உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போது டிசபிலிட்டி நமக்கு இருக்குதுன்னே தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. சரி. உதாரணமாக காது கேட்காதது கூட ஒரு டிசபிலிட்டி. நிறைய பேர் அந்த டிசபிலிட்டின்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கும் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் உண்டு. ஸோ டிசபிலிட்டி கார்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். இப்போ டிசபிலிட்டி கார்டை வந்து அவங்க கேம்பில் கொண்டு போய் வீட்டாண்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் வந்து 1-2 ஸ்பெஷாலிட்டி கவர் பண்ணல, 17 ஸ்பெஷாலிட்டி கவர் பண்ணுறாங்க கார்டியாலஜி. இதில் எனக்கு மனசுக்கு பிடிச்சது 17 டிபார்ட்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். உடலில் எது இம்பார்ட்டன்ட், எது நான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல முடியும். டென்டல் ஒன்று முக்கியம். டென்டல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் கவர் பண்ண முடியாது அரசாங்கத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 மெடிக்கல் காலேஜ் இருக்கும். சரி சார். ஆனால் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருக்கும். டென்டல் கேர் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டென்டல் கேர் வந்து வெளியே ரொம்ப காஸ்ட்லி, டெஃபினட்டாக வெரி காஸ்ட்லி தேன் எனி அதர் ட்ரீட்மெண்ட். ஆகவே டென்டல் கேர் வந்து உங்களை வீட்டாண்ட கொண்டு வந்து கொடுக்குறதுன்றது இது எனக்கு பர்சனலாக மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. டென்டல் மாதிரி அடுத்தது மென்டல் ஹெல்த்து. ஓகே. மனநலம். நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு பிடுங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அது பெரிய வியாதியாக வெடிக்கும் போது அதுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் பெரிய இடங்களுக்கு போகணும். மென்டல் ஹாஸ்பிட்டல், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெரும் நகரங்களில் தான் இருக்குது, சின்ன இடங்களில் இருக்குது. அதை வந்து வருமன் காப்பது தான் பெஸ்ட்டு, சின்ன லெவலில் காப்பது தான் பெஸ்ட்டு. ஆகவே எனக்கு ரெண்டாவது பிடிச்சது வந்து மனநலம். மூணாவது வந்து கண். கேட்ராக்ட் வந்து ஒரு பெரிய வியாதி வயதானவர்களுக்கு. அதில் என்ன பிரச்சனைனா, கண்ணு தெரியாதவங்களால அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கண் தெரியாது. ஓகே. ரெண்டாவது, அவங்களை அழைச்சிட்டு வரணும்னா ஒருத்தர் அழைச்சிட்டு வரணும், அவருக்கு ஒரு நாள் வேஜஸ் போயிடும். ஏன்னா கண் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், அது பல மணி நேரம் பிடிக்கும். ஸோ நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டே வீட்டில் இருப்பாங்க, அப்படியே இருந்து irreparable கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள ஆரம்ப கட்டத்திலே பார்த்து அவங்கள கண் ட்ரீட் பண்ணுறது. இதுவும் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பர்சனலாக ஐ எம் அட்ராக்டட் டு தட். ஓகே. இது 3 ப்ரோக்ராம். அடுத்தது வந்து கேன்சர் ப்ரோக்ராம். சரி. கேன்சர் ஓவரி சர்வை. நீங்கள்
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் நான் மாணவராக இருந்ததுன்னு பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே முத்தி இருக்கும் வியாதி பேஷண்ட்டுக்கு. சரி சரி. ஏன்னா அவங்க இயலாத நிலையில் தான் வருவாங்க. அந்த நிலையில் நீங்கள் ட்ரீட் பண்ணாலும் ஒன்று, ட்ரீட் பண்ணாலும் ஒன்றுன்ற ஒரு விரக்தியான நிலையில் இருக்கும். ஏன்னா என்ன ட்ரீட் பண்ணாலும் வந்து ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ கேன்சரை வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறீங்களோ, கண்டுபிடிக்கிறீங்களோ, அவ்வளோ ஏழையாக குணப்படுத்திடலாம். ஸோ பேஷண்ட்டாக மருத்துவமனைக்கு வர முடியலன்னா மருத்துவமனை வீட்டுக்கு போகுது, கேம்புக்கு போகுது. நிச்சயமா சார், நீங்க பேச பேச ஒவ்வொரு விஷயமும் முதலமைச்சருடைய நோக்கம் எவ்வளவு ஆக சிறந்ததா இருந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இதுக்கு முன்பாக ஏதாவது மருத்துவ முகாம் போட்டாங்கன்னா பற்கள்லாம் வந்த மாதிரி தெரியவே இல்லை. வெளியில போனால் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க முடியாது. ஓரளவு சம்பாதிப்பவங்க கூட யோசிப்பாங்க எந்த மாதிரியான பல்லு வைக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது. பட் அதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மென்டல் ஹெல்த் இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பட்டியல் போடுறீங்க. நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுகளில் சோமசுந்தரம் சார் இருக்கிறாங்க, அதற்கான பொறுப்பான ஒரு மருத்துவரும் கூட. சார், இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கம் என்ன? குறிப்பா கிராம பகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்றது தான் ஆகச்சிறந்த நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து? அதாவது இன்னைக்கு காலையில் வந்து ஹானரபிள் சிஎம் வந்து இதை லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்டது, மைக்கில் பேசினது வந்து நான் நலம் நீங்கள் நலமா சரி அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து வெரி கிளியர், எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அதை விளக்கமும் சொன்னாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு 4-5 மாதங்களாக இதை திட்டமிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதிலிருந்து திட்டமிட்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள், சீஃப் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, MD/NHM அவங்க தான் ஒருங்கிணைச்சிட்டு வர்றாங்க. இந்த கேம்பை பேச ஆரம்பித்ததுலேருந்து எப்படிலாம் இதை பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணலாம், இதுக்கு முன்னால் நம்ம இந்த கேம்ப்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், அதை விட எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணி பண்ணணும் பிளானிங் ஸ்டேஜ்லேயே. அதுக்கடுத்து இதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்முடைய ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி வந்து இதை வந்து பர்சனலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இணைச்சு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டாங்க. சார் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட், ஏன்னா இதை நாங்கள் சொல்லும் பொழுதே ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுதே ஒரு ஒருங்கிணைந்த சுகாதார முகாமாக இருக்கணும். வெறும் வந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் CMCHS கார்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை, அதுக்கப்புறம் வந்து அன்ஆர்கனைஸ்டு லேபர் அவங்களுடைய உறுப்பினர் அட்டை, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு, இப்போ ICDSலேருந்து விழிப்புணர்வு பண்ணாங்க. ஆதி திராவிட நிலை அவங்களுடைய முகாம் நலத்திட்டங்களை சொன்னாங்க. அது மாதிரி டிபி, கிரானிக் டிசீசஸ், டிபி, HIV இது மாதிரி உள்ள விழிப்புணர்வுகளையும் நாங்கள் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணோம். ஓகே. அப்புறம் இந்த 17 மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். இதெல்லாம் ஏன் பிளான் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் பொதுவாக வந்து சுதந்திரத்துக்கு முன்னால் பல்வேறு நூற்றாண்டுகளாக நம்ம வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் தான் பெருசாக இருந்தது. கம்யூனிகபிள் டிசீஸ் தான் தொற்றும் நோய், கால்ரா, டிபி, இது போன்ற பல்வேறு அம்மை நோய், இது மாதிரி அதெல்லாம் வந்து தடுப்பூசிகள் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு கண்ட்ரோல் படுத்தி நன்றாகவே கட்டுப்படுத்தி இருக்கிறோம். 1999 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி சார். அதுக்கப்புறம் 2006 திரும்ப அதை ரிவாம் பண்ணோம். இப்போ 2021 இதுக்கு ஜிஓ போட்டு நம்ம திரும்ப இது பண்ணோம். இதை இந்த கேம்பை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது NCD, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஏன்னா முதல்ல தொற்றும் நோயை வந்து கட்டுப்படுத்தும் பொழுது இப்போ அடுத்தது டபுள் பர்டன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது வந்து நான் கம்யூனிகபிள் தொற்றா நோய்கள், அதாவது ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேன்சர்ஸ், அது மாதிரி சைக்கியாட்ரிக் இல்னஸ், இது எல்லாமே வருது. பாலியேட்டிவ் கேர் இது மாதிரி வருது. அதுக்கு பல்வேறு ப்ரோக்ராம் இருந்தாலும் இப்போ சார் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அல்லது டெப்ட் சைக்கிள், ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலராக ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்க அவங்க போய் கடன் வாங்குறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்காக உழைக்கிறாங்க. திரும்பி அந்த உழைப்பெல்லாம் தங்களுடைய ஹெல்த்தை, இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கும். இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு உலக அளவில் மெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து கிளம்பி போகிறாரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருன்னா அவருக்கு ஏற்படக்கூடிய செலவுகள், மருத்துவ செலவுகள், அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டு, கூட போகிறவங்களுடைய செலவுகள், சாப்பாட்டு செலவு, இது மாதிரி இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் செலவுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மெஷர் பண்ணும் பொழுது ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் செலவுகள் இருக்க தான் செய்யும். ஒரு டீ குடித்தா கூட அதுக்கு 2 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது, ரிலேட் பண்ணி இதெல்லாம் இதில் இன்டகிரேட் பண்ணும்பொழுது நம்ம வந்து
இந்த தமிழ்நாடுனுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மட்டும். 2336 பிஹெச்சிஸ், 8713 ஹெச்எஸ்சி, ஹெல்த்னா சுகாதார மையங்கள், பிஹெச்என்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாலையும் 708 நலவாழ்வு மையங்கள் இருக்குது. இது இருந்தாலும் இது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அது இந்த மெடிக்கல் டூரிசம் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இருந்தாலும் ஏழை எளியவர்களுக்கு அவங்க வந்து செலவு பண்ணக்கூடாது, நம்மளே அவங்கள தேடி போகிறோம். அந்த தேடி போகிறது தான் இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஓகே சார், ரொம்ப அற்புதமா. இதில் என்னென்னா நம்ம வந்து அவங்கள ரீச் பண்ணும் பொழுது, அந்த ஸ்பெஷாலிட்டியோட ரீச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது குறைஞ்சிடுது. ஓகே, இதுல செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க, ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி சொன்னீங்க. சில பேருக்கு தயக்கம் இருக்கும் சார், நான் போறது அப்படிங்கிறது, அந்த தயக்கத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்கா? நம்ம வந்து டோருக்கு வெளியவே இந்த மாதிரியான ஒரு முகாம் நடக்கும்போது அந்த தயக்கத்தை விட்டு ஈஸியா வந்து வரது. இன்னும் சார் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அரசினுடைய இலக்கு ரொம்ப எளிமையா எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேம்ப் சென்னையில் லான்ச், ஹானரபிள் சிஎம் லான்ச் பண்ண கேம்ப்ல கிட்டத்தட்ட 2392 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரி, தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா 44,418 இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே கிடையாது. ஓகே, இந்த 44,418 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 22,915 பேருக்கு நம்ம வந்து லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கட்டாயம் இசிஜி, எக்கோகார்டியோகிராம், சரிங்க, கண் டெஸ்ட், காது மூக்கு தொண்டை, சரி, இதெல்லாம் கம்பல்சரியா நாங்க வந்து 40க்கு மேல கம்பல்சரியா பண்ணோம். அவங்களை கம்பல்சரியா மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தயக்கத்துல நான் காது மூக்கு தொண்டை பார்க்க தான் வந்தேன், இல்ல நீங்க மற்ற ப்ராப்ளத்தையும் சேர்த்து பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இது டிப்ரெஷன், சார் சைக்காட்ரிக் இல்னஸ். அதுக்கு அடுத்தது நம்மளோட இணைந்து சில தனியார் நிறுவனங்கள், முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் எம்பேனல் பண்ண டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கூட இணைகிறாங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம போகிறோம். ஸோ அப்போ இருக்கும் பொழுது எல்லாருமே அந்த ஃபெசிலிட்டி நம்மளை தேடி வந்துருச்சுங்கும் போது அந்த தயக்கம் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுது. ஓகே சார், நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நடந்த முகாமையும் சேர்த்து கம்பேர் பண்ணி தான் நாங்கள் டிசைன் பண்ணோம் அப்படின்னு. இதுக்கு முன்பாக நடந்த முகாம்களில் இல்லாதது இதில் நாங்கள் இந்த டெஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவும் இருக்குங்களா சார்? முக்கியமான அம்சம் வந்து யூரியா கிரியேட்டினின், கிட்னி சிறுநீரகம் பாதுகாப்பும் திட்டம்னு நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் வர்றவங்க எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்கள கண்டுபிடிச்சு அந்த மெடிக்கல் காலேஜுக்கோ மாவட்ட மருத்துவமனைக்கோ முத்திய நிலைன்னு சொன்னாங்கல்ல சார், அந்த முத்திய நிலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்கள வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனோ, டயபெட்டிஸோ, கேன்சரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சவங்களுக்கு கட்டுப்படுத்துவதற்கும், எனக்கு இருக்காதுன்னு நினச்சிட்டு வரவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்கிறதும், உடனே ட்ரீட்மெண்ட் இனிஷியேஷனும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ வந்து பப்ளிக் ஹெல்த்தில் வந்து முக்கியமான கான்செப்ட் என்னென்னா பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன். சரி, ஏன்னா வியாதி முத்துவதற்கு முன்னால் கண்டுபிடிச்சிட்டோம்னா கட்டுப்பட வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரியும், இந்த அவேர்னஸும் வந்துடுது. கண்டிப்பாக சார். ஸோ இந்த இது ஒன்று. சரி, டெஸ்ட்ஸு. சரி, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் யூரியா கிரியேட்டின் இல்லாமல் அவங்களுக்கு இசிஜி எடுக்கிறோம். சரி, எக்கோகார்டியோகிராம் எடுக்கிறோம், மகப்பேறு மருத்துவம் பண்ணுறோம். சரி, இங்கே வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், மகப்பேறு தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான அந்த சேவைகள் அது எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இல்லாமல் சார் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அடுத்தது இப்போ சர்ஜரி பண்ணணும், அவங்களுக்கு அது கேட்ராக்டை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. சரி, ஸோ அதனால் அதுக்கு உண்டான சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் 17 பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. இல்லை இந்திய மருத்துவ முறையும் இணைஞ்சிருக்குது. நிச்சயமா ஆயுஷ், யுனானி, அப்புறம் வந்து யோகா, நேச்சுரோபதி, சரி, ஹோமியோபதி, சித்தா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அந்த கொடுக்குறோம். கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பற்றி சொல்லும்போது, எவ்வளோ ஸ்டடி பண்ணி இதெல்லாம் செயல்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, முதலமைச்சரை வந்து மக்கள் நலனுடைய முதலமைச்சர், அன்பு தலைவர், அப்பா அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அதுக்கான எல்லா காரணத்தையும் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாகவும் பொருத்தி பார்க்கலாங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. பேசலாம், சின்ன பிரேக் பிறகு நான் உங்கள்கிட்ட வரேன். எல்லாம் சிந்தனை கிழமை நிகழ்ச்சிகள் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்.
பண்ணுங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு மாவட்டம் தாலுகா வாரியாக உலகத்தரம் வாய்ந்த சிக்ஸர் லூப்ரிகன்ட் இன்ஜின் ஆயில், கேர் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில், டிரான்ஸ்பார்மர் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், கிரீஸ்களை விற்பனை செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர்கள், டீலர்கள், மார்க்கெட்டர்கள் தேவை. குறைந்த முதலீடு, நிறைந்த வருமானம். சிக்ஸர் லூப்ரிகன்ட், குவாலிட்டி இன் ஈச் டிராப்ஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நோயை முன்கூட்டியே கண்டறிந்து மருத்துவம் அளிக்க உங்கள் இல்லத்தருகே நலம் காக்கும் ஸ்டாலின் மையங்கள். பொது மருத்துவம், இதயம், நரம்பு, புற்றுநோய் பரிசோதனைகள் உள்ளிட்ட 17 சேவைகள் ஒரே இடத்தில் கட்டணமின்றி மக்கள் மீது அக்கறை கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் மனிதநேய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மக்கள் நோய் தீர்க்க, நலம் காக்க மாநிலம் முழுவதும் 1256 மையங்கள். இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா மகால் 3 அரங்குகள். மோகனா மண்டபம், மோகனா அரங்கம், மோகனா மினி ஹால். அனைத்து வசதிகளுடன் விநாயகர் கோவில் மற்றும் புஃபே விருந்துக்கு ரூஃப் கார்டன். உங்கள் விழா எதுவாக இருந்தாலும் மோகனா மகாலில் கொண்டாடுங்கள். OMR கேளம்பாக்கம் 9444996161. KAG டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் 30% ஆஃபர், ஈஸி EMI. இப்போ அதையும் தாண்டி KAG டைல்ஸ் பெருமை அறிமுகப்படுத்தும் டைல்ஸ் லேயிங் சர்வீஸ். இனி டைல்ஸ் போடுறத எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. KAG டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான TMT-யை நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கிஸ் 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 கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ் கால் TMT, நம்பர் 1 TMT. கிஸ் 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 கால். சிந்தனைக்கிழமை மகிழ்ச்சி நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது நம்முடைய அமர்விலே மதுரையிலிருந்து மருத்துவர் கீர்த்திவர்மன் அவரும் இணைந்திருக்கிறார். கீர்த்தி, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்பாக விஜய் இருக்கார், நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். விஜய் வணக்கம். நீங்க இந்த இதுல வந்து ஒரு பயனாளியும் கூட. இன்றைக்கு முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இதை எந்த அடிப்படையில் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனா இருந்தது? என்ன டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டீங்க? இது எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக நான் போனோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குது. ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்வார். அதாவது நம்ம ஊனாகிய நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம உயிரை நம்ம காப்பாற்றலாம். இந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி நலம் காக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மருத்துவ திட்டத்தில் வந்து நான் இன்றைக்கி நான் முன்னாடியே இதுக்கு போய் அட்டன் பண்ணோன்னு நான் மைண்டில் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி நான் போய் பார்த்தப்போ அதோட அமைப்புகள் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மருத்துவ முகாம்களை விட ரொம்ப ஃபினாமினலாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தும் அவ்வளோ இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்றதை நான் நேரில் இன்னைக்கு பார்த்தப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா 2 பேரும் சொன்னது போல் ஒரு 17 துறைகள், எல்லா துறைகள், ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத துறைகள், லைக் டென்டல், இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோன்றது எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை அப்ராடில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ ஒரு சின்ன பல்லு ப்ராப்ளத்துக்காக எனக்கு 3 வாரம் வெயிட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 3 மணி நேரத்துக்கு கம்மியாக அந்த விஷயம் வந்து இன்றைக்கி நடந்து வந்து முடியுது அது. ஸோ நான் இன்றைக்கி எனக்கு இன்னொன்று என்னென்னா அலோபதியோடு சேர்த்து இப்போ எனக்கு கொஞ்சம் நான் நார்மலாக எனக்கு இந்த அதை நேச்சுரோபதி எனக்கு கொஞ்சம் செட் ஆகும். அந்த உண்டான துறைகளும் இன்னைக்கு அங்கே சார் சொன்ன மாதிரி எனக்கு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு பயனாளியாக இன்னைக்கு நான் போனது என்னன்னா, எனக்கு ஒரு வாரமாகவே கொஞ்சம் ஒரு வீசிங்கும் காஃபும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நான் வந்து பொது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் போனேன். அவங்க வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஏதோ பேச்சுக்காக ஏதோ டெஸ்ட் எடுத்தோம், இது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து என்ன பல்மனாலஜிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நான் அங்கே போயிருந்தப்போ அவங்க வந்து ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. அப்புறம் அந்த ஸ்பியூட்டம் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிசல்ட் எல்லாமே உடனே கிடைக்குது. நம்ம போயிட்டு அந்த வேனில் போய் எடுத்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ரிசல்ட் கொடுத்துட்டு அந்த ரிசல்ட் வந்து இவங்க லேப், நம்ம ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, சில டெஸ்ட்லாம். அது லேபுக்கு போய் லேப்லேருந்து ரிப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ரிப்போர்ட் அவுட்புட் டிபார்ட்மெண்ட் தனியாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில்
சாஃப்ட் காப்பி ரிப்போர்ட் அனுப்பிடுறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க. சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பியா பிரிண்ட் அவுட் எடுத்து கையிலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த அவங்க ரெஃபர் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்க்கு லைக் பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு பெருசா ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் பாசிட்டிவால எதுவும் இல்லை. பட் நீங்க அந்த சிபி நேப் டெஸ்ட்ன்ட்டு ஒன்று எடுங்க. நீங்க சிபி நேட் டெஸ்ட்னு ஒன்று எடுங்க. சிடி நேட். அந்த சிபி நேட் டெஸ்ட் டாக்டர் இருக்காங்க மாற்றி சொல்லக்கூடாது. அதை எடுக்கணும்னா எடுத்து அதுவும் கொஞ்சம் நேரத்தில் அது ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவ் மாதிரி வந்துடுச்சு. வந்துட்டு ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்கன்னு தான் நான் பார்த்தேன். பட் அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னல எனக்கு கொஞ்சம் நாளாக இதுவாக இருக்குன்ட்டு அதுக்கு வந்து டாக்டர் வந்து மெடிசன் ரெஃபர் பண்ணி மெடிசன் கையிலையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இதை நான் வந்து ஒரு வெளியில் போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா இன்றைக்கி டாக்டர் ஃபீஸோடு சேர்த்து ஒரு 3000 3500 கிட்ட செலவாகும். சிடினாக்கே உங்களுக்கு ஆகிட்டு அதுவே ஆகிடும். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி இது எல்லாமே எடுத்து அந்த கம்ப்ளீட்டிங் த சர்க்கிள் மாதிரி இதுதான் உங்களோட ப்ராப்ளம் சொல்லி கையில் மெடிசனும் கொடுத்து ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இன்னைக்கு. ஓகே, நீங்க சொல்லும் போது வழக்கமா பொது புத்தியில ஒண்ணு இருக்கும் இல்லையா, அரசு சார்ந்த ஒரு முகாம் அப்படிங்கிறது வந்து பேருக்கு நடக்கும்னு. அப்படி இல்ல, அவ்வளவு அட்டகாசமா நடந்திருக்கிறது. வாட்ஸ்அப்லயே எங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்மையிலே மெய்சில் இருக்குது. எனக்கு என்னன்னா லைட்டா ஒரு வாரமா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, அதனால டெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. இந்த முகாம் நடக்கலன்னா நீங்க போயிருப்பீங்களா? அதாவது நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குமா? போயிருந்திருக்கலாம். கரெக்ட். நான் நியர்பை டாக்டர் பார்த்தேன் நான். பட் அவங்க எனக்கு அதை விட இன்னைக்கு பார்த்தது தான், இன்னைக்கு நான் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை போய் பார்த்துருக்கணுமோன்னு எனக்கு வந்து இன்னைக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி சிட்டியில் இருக்கிற நமக்கே இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது தேவையா இருக்கும்ன்றது தான் நான் யோசிக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு இதில் 3 விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து மகப்பேறு அந்த பெண்களுக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு தனியாக சேர் போட்டு அவங்களுக்கு அதுக்காக ஒரு செட்டப் மாதிரி பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நான் பார்த்தேன். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் எப்படி சராசரி மக்கள் எப்படி வந்துட்டு வசதியாக வந்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரேம்ப் போட்டு அவங்க வீல் சேரில் வந்தாலும் அழகாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குற மாதிரி அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த குழந்தை நலம் சில்ட்ரன் இதுக்காக சத்து மாவில் வந்து வெறும் இந்த குழந்தைகளுக்கு கஞ்சி கொழுக்கட்டை கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ நாள் தான் அதே சாப்பிட்டு இருப்பாங்க, நமக்கே போர் அடிக்கும் அவங்களுக்கு. அதனால அதுக்காக வந்து அதில் விதவிதமான பலகாரம் எப்படி செஞ்சு கொடுக்கலாம், நவதானிய இடியாப்பம், நெய் உருண்டை, இதெல்லாம் இன்னைக்கு அங்கே செஞ்சு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுக்குண்டான அந்த கையேடு எப்படி வந்து இதெல்லாம் பண்ணலான்றதையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காக ஒரு மருத்துவ முகாம் நடத்துறோம். அதோட அப்படி இல்ல, உள்ளன்போட எப்படி மக்களை நேசிக்கணுங்கிற அடிப்படையில் அது புரியுது. ஏன்னா எனக்கு நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் பாடி செக்அப்ன்றது ஒரு மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப்ன்றது பண்ணு. இன்னைக்கு அது பல ஆயிரம் கோடி வர்த்தகம் உடைய ஒரு துறையில் மருத்துவ வர்த்தகத்துல வந்து இன்னைக்கு ஒரு சராசரி மனுஷனால அது போய் எடுக்க முடியாது. கண்டிப்பா. அதாவது இந்த முகாம் வந்து உங்களை எப்படி மாத்திருக்குன்னா, நான் உங்களை பயனாளிங்கிற அடிப்படையில் தான் பார்த்தேன். அரசியல் விமர்சகர் மாதிரியே பேசுறீங்க. அந்த அளவிற்கு அரசாங்கத்தினுடைய சேவையை வந்து ரொம்ப மெய்சிலித்து பேசுறீங்க. மகிழ்ச்சி, நம்ம பேசலாம். கீர்த்திவர்மன், நீங்க இன்றைக்கு இந்த முகாம்ல அட்டன் பண்ணிருக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு மதுரையில்? எப்படி நடந்தது? மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா நான் மதுரையில களத்துல அங்க வந்து மக்களோட மக்களா நான் வந்து அங்க மக்களை பார்த்து சேர்ந்து அவங்களோட கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு மதுரையில எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம். இவங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டை விட எக்ஸ்ட்ரா தான் வந்தாங்க. எண்ணிக்கை பீப்புளோட எண்ணிக்கை வந்து அது பேசணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா காமன் பீப்புள் யார் வேணா எந்தாச்சும் ஒரு டவுட் ஜெனரல் செக்அப் பண்ணி யார் வேணா வரலான்ற மாதிரி ஒரு கேம்ப் உருவாக்கி இருந்தாங்க. சோ வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஹெல்த் சிஸ்டம்ன்றது நம்ம முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நோய்க்காக வந்து மருத்துவரை தேடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்று மருத்துவர்களும் மருத்துவமனையும் மருத்துவ பணியாளர்களும் மக்களை தேடி செல்லும் ஒரு காலம் உருவாகி இருக்கிறது. இது வந்து எளிய மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு சாதாரண மாஸ்டர் செக்அப் வந்து ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 18,000 ஆகும். அதுக்கு மேல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சொன்னா அது தனி காசு. 18,000 ஆகக்கூடிய ஒரு டெஸ்ட் மாஸ்டர் செக்அப். ஈவன் நீங்க அரசு இதுல வந்து நம்ம மாஸ்டர் செக்அப்ல தனியா நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுக்கு ஒரு செலவு இருக்கு. பட் எதுவுமே உனக்கு இல்ல, உனக்கு இலவசமா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அந்த நோக்கத்தோட வந்து மக்களை அணுகிறது. இதுல எக்கோ உங்களுக்கு ஃப்ரீ, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் உங்களுக்கு ஃப்ரீ. பிரெக்னண்டா இருக்கீங்களா, உங்களுக்கு வயிற்றுல குழந்தை எப்படி இருக்குன்ற அந்த வளர்ச்சியை பார்க்கக்கூடிய அந்த ஸ்கேன் எல்லாம் பார்க்கணும். குழந்தை வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையோட நரம்பு மண்டலம் நல்லா இருக்கா, அந்த ஆர்கன்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாக்குற ஸ்கேன் எல்லாமே ஃப்ரீ.
சோ இப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து இது கண்டிப்பா அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதே போல மார்பக புற்றுநோய் ஸ்கேன் பண்றது எல்லா ஸ்கேனுமே ஃப்ரீ. அந்த கேன்சருக்கு உண்டான அந்த இதை என்ன சொன்ன சார் ஏற்கனவே தெளிவா சொன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதனால தொற்றா நோய்கள், தொற்று நோய்களை வந்து நம்ம கிட்டத்தட்ட கட்டுப்படுத்தி வந்துட்டு இருக்கோம். எல்லாமே கிட்டத்தட்ட கட்டுப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப தொற்றா நோய்கள், இது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோட இது எண்ணிக்கை தான் வந்து இந்தியாவிலே ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதுல தமிழ்நாட்டு வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்து இந்த பல திட்டங்கள், குறிப்பா வந்து மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த ரீனல் கிட்னிக்காக வந்து சிறப்பான திட்டம் இருந்தாலும் சரி, இருதயத்துக்குன்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. அதே சமயத்துல கேன்சருக்குன்னு ஒரு திட்டம். இந்த திட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட அனைத்து திட்டங்களும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ வந்து சார்ந்து இருக்கிறதுனால இந்திய அளவுல வந்து தமிழ்நாடு மாநிலம் வந்து UN, அதாவது ஐநா சபையில வந்து சிறப்பு அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டத்தை வந்து பாராட்டக்கூடிய வகையில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரோங்கிறது கிட்டத்தட்ட உலக அளவில் அது வந்து கவனிக்கப்படுகிறது. சோ எந்த அளவுக்கு அதை நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஏன்னா இன்றைக்கு வந்து தொற்று நோய்களை விட இந்த நான் கம்யூனிகபிள் தொற்றா நோய்கள் தான் பெரிய பாரமா இருக்குது மக்களுக்கு. ஒரு சர்க்கரையா இருந்தாலும் சரி, டயபெட்டிஸா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, பல விதமான நோய்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. பல வகையான கேன்சர்கள் உருவாக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து என்ன இருதய பிரச்சனை யாருக்கு எப்படி எந்த வகையில வரும்னு கூட தெரியல. 30-20 வயசுல இருதயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது ஒரு ECG முன்கூட்டியே அவங்க பாக்குறாங்கன்ற பொழுது இன்று நான் நேரடியா பார்த்து நான் வந்து மத்தவங்களெல்லாம் விட்டுருங்க, எத்தனையோ ஆயிரம் இப்ப 40,000 பயனாளிகள் இருக்கலாம். ஆனா என் கண்ணு முன்னாடி நான் பார்த்த 2 முக்கியமான பயனாளிகளை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த சிம்டமே கிடையாது. சிம்டமே எல்லாம் சும்மா ஒரு மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி அழுத்தமா இருக்குன்னு சொல்லி நெஞ்சில அழுத்தமா இருக்குன்னு வந்தவரு, அவருக்கு இருதயத்துல அது நம்ம ஒரு ECG ஸ்கேன் இது டெஸ்ட் எடுத்து பாக்குறோம். அந்த ECGல இருக்கக்கூடிய புர்கோடா பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுக்கு நம்ம ப்ரையரா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பணும். சோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு எக்கோ ஸ்கேன் பார்த்து அவங்கள வந்து மேற்கொண்டு சிகிச்சைக்காக நம்ம GHக்கு அனுப்புறோம். இன்னொன்னு, ஒரு 17 வயசு இளம் பெண், அந்த ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து இருதயம் சார்ந்து பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, ஒரு 4 இயர்ஸா இருக்கு. அவங்க அதை பெருசா கண்டுக்கல. அந்த பிரச்சனை வந்து நாளைக்கு வந்து இருதயத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது என்ன சொல்ல நான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அவங்க ஏற்கனவே அதுக்கான இது டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் போதிய அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுத்து இதுக்கு இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பொழுது அது அரசு மருத்துவமனையிலே இருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இன்று வந்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசு மருத்துவமனையில இல்ல, ஈவன் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி சிகிச்சை வந்து நம்மளுக்கு அரசு மருத்துவமனையில கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. பட் அது போன்ற சிகிச்சைகள் இன்று ரொம்ப எளிமையா ஈஸியா ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கிடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ற பொழுது அவங்கதான் உண்மையான பயனாளர்கள். கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு விஷயமும் வரத்துக்கு முன்பாகவே நம்ம டயக்னோஸ் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படிங்கிறது மூலமா அவங்களுடைய பெரிய பர்டனை குறைக்கும். சொல்லுங்க. பெரிய பேர்டன் குறைக்குது. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கூட நம்ம முன்கூட்டியே வந்து அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி US தான் வந்து காமனா வந்து 40 வயசுலயே நீங்க இதெல்லாம் இதெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி முன்னாடி US ரேஞ்சில தான் இதெல்லாம் இருந்துச்சு. இன்று அது வந்து எளிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக, பாமர மக்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துலயே எங்கேயுமே அவங்களுக்கு அலைச்சல் இல்லாம பக்கத்திலேயே, அதுவும் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ், நீங்க 17 டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்டும் நீங்க வந்து ஈஸியா பார்க்க முடியும். MBBS டாக்டர் மட்டும் தான் பார்க்க முடியும், ஒரு PHCல இருக்க முடியும்ன்ற பொழுது அது இல்லாம நீங்க ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல டைரக்டா அங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் போயிட்டு மக்களை சந்திக்கிறாருன்றது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியா தான் நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா கீர்த்தி, நம்ம பேசுவோம் இடைவேளை கணவர். அதுக்கு முன்பாக விஜய் வந்து விடைபெற வேண்டிய சூழல் இருக்கிறாங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப சுருக்கம். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு என்னோட இது நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததை விட என்னுடைய நண்பர் ஒரு 3 மாசம் முன்னாடி அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. சரி. ஒரு ஆக்சிடென்ட்ல. ஓகே. ஸோ அவர் அந்த டிசபிலிட்டி கார்டுக்காக வந்து நிறைய முறை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டு இருந்தார். இன்றைக்கி நான் அவரை கூப்பிட்டுட்டு போயிருந்தேன், பேப்பரில் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டுட்டு போயிருந்தப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர். இன்றைக்கி ஒரே நாள் அண்டர் த சேம் ரூஃப் ஒரு இதில் நாளில் வந்து எல்லாமே ஓவர். ஸோ இதை எனக்கு இந்த ஓவராலாக இந்த ஒரே வார்த்தையில் நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, திரு MKSோட இன்னொரு மிகப்பெரிய வெற்றி இந்த NKS. தேங்க்யூ விஜய், பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நன்றி. சிந்தனை கிளம்ப நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்.
எய்த்தால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு மாவட்டம் தாலுகா வாரியாக உலகத்தரம் வாய்ந்த சிக்ஸர் லூப்ரிகன்ட் இன்ஜின் ஆயில், கேர் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில், டிரான்ஸ்பார்மர் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், கிரீஸ்களை விற்பனை செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர்கள், டீலர்கள், மார்க்கெட்டர்கள் தேவை. குறைந்த முதலீடு, நிறைந்த வருமானம். சிக்ஸர் லூப்ரிகன்ட், குவாலிட்டி இன் ஈச் டிராப்ஸ். கேஏஜி டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் 30% ஆஃபர், ஈஸி இஎம்ஐ. இப்போ அதையும் தாண்டி கேஏஜி டைல்ஸ் பெருமையை அறிமுகப்படுத்தும் டைல்ஸ் லேயிங் சர்வீஸ். இனி டைல்ஸ் போடுறத எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. கேஏஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171. விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. கேஏஜி டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் 30% ஆஃபர், ஈஸி இஎம்ஐ. இப்போ அதையும் தாண்டி கேஏஜி டைல்ஸ் பெருமையை அறிமுகப்படுத்தும் டைல்ஸ் லேயிங் சர்வீஸ். இனி டைல்ஸ் போடுறத எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. கேஏஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. சிந்தனை கிழமை நிகழ்ச்சி நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது நம்முடைய அமர்விலே பயனாளி ஜான்சிங் அவரும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துடுறேன், பேசலாம். அமலர் பண்ணோம் சார். இதுல நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிற அடிப்படையான விஷயம் தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இருக்கு. ஏற்கனவே ஒரு செட்டப் அப்படி இருக்கிற போது திரும்ப ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலையும் அங்க ஒரு 3 முகாம்கள் அப்படின்னு நடத்துவதன் மூலமா என்ன ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறேன். மக்களை மருத்துவமனைக்கு வர்றதை விட மருத்துவமனை மக்களை தேடி போகிறதுல பல பெனிஃபிட்ஸ் உண்டு. சரி, ஒன்று வியாதிகளை அது முழுக்க ஃபுல் ப்ளோனாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒன்று அவர்களை விரைவாக ட்ரீட் பண்ணிவிட்டு திருப்பி சமுதாயத்தில் ஒரு யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் சிட்டிசனாக நீங்கள் அமைச்சிடலாம். ஸோ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர், சார் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் கம்மியாயிடும். ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல் கன்ஜெஷன் உங்களுக்கு கம்மியாயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு வர தேவையில்லை. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 7 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட எல்லா ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து தமிழ்நாட்டில் விசிட் பண்ணுறாங்க. 7000 பேர் கிட்டத்தட்ட அட்மிஷன் ஆகிறாங்க பெர் டே. சரி, இதை கவனிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மேன் பவர் எவ்ரிடே தேவைப்படும்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை நீங்கள் மருத்துவமனையை வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேம்ப்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். உங்களுடைய முழு கவனமாக அவங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆகிடும். இது ரெண்டாவது பெனிஃபிட். சரி, மூணாவது, இது உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை என்னன்னா, எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியாக வருமுன் காத்தல் தான் சிறந்தது. அதுதான் சீப். ட்ரீட்மெண்ட் இஸ் காஸ்ட்லி. சரி, ப்ரிவென்ஷன் இஸ் வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது போனோம் அந்த தனி மனித குடும்பத்துக்கும் அரசுக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய செலவுகளை கம்மி பண்ணியிருக்கும். ஆகவே இந்த பல காரணங்களால மக்கள்கிட்ட மருத்துவம் போய் சேரணும் தவிர மக்கள் மருத்துவத்தை தேடி வரக்கூடிய நிலை அது முத்தி போயிட்ட பிறகு வர்றது. கண்டிப்பா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அதுல இன்னொரு கேள்வி, இப்போ எனக்கு தலைவலிக்குது இல்ல ஜுரம் இருக்கு அப்படின்னா நான் அதற்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் போறேன் அப்படிங்கிறது வேற. நீங்க இல்ல 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு ஒட்டுமொத்தமா அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் செலுத்துறதுங்கிறது அது என்ன டிஃபரன்ஸ்? அது மட்டும் இல்ல, முன்னெல்லாம் வியாதி முத்தி போய் அவர்களால் இயலாத நிலையில தான் வருவாங்க. ஆனால் எந்த வியாதியிலையும் ஏர்லி சிக்னல்ஸ் நிறைய இருக்கும். ஏர்லி சிக்னல்ஸ். சரி, அந்த ஏர்லி சிக்னல்ஸ் நிறைய பேர் இக்னோர் பண்ணிடும். இப்போ அவர் சார் சொன்னார் இல்லையா, முதல்ல ஒரு வாரம் காஃப் இருந்தது, நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஒரு வாரம் தானே காஃப் இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் அந்த ஏர்லி சிக்னல்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆகவே தான் நம்ம ஏர்லியாக எல்லா வியாதியும் கண்டுபிடிச்சோம்னா
டிசீஸ் பர்டன் கம்மியாயிடும், ஹெல்த்தி பீப்புள் பாப்புலேஷன் அதிகமாகிடும். ஓகே. உதாரணமா இப்போ மலைவாழ் மக்கள் அல்லது பழங்குடியினர் வந்து முத்தி போன பிறகு தான் வருவாங்க. அக்சசிபிலிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. அந்த முத்தி போன நிலையில வரும்போது உங்களால ரொம்ப கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் தான் செய்ய முடியும். அது அவர்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இதை நீங்க உடைக்கிறோன்னா நாம தான் போயாகணும். அதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு பின்னாடி உள்ள மருத்துவ பின்னணி இதுதான், பொருளாதார பின்னணியும் இதுதான். இதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் டேக்லிங் த டிசீஸ் பர்டன் இன் எனி கம்யூனிட்டி. நாம தான் போய் ஆகணும். சரிங்க, நிச்சயமா சார். நைஸ். சோமசுந்தரம் சார், இதுல முதல்ல விஜய் பேசும்போது சொன்னாங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொன்று நானும் செய்தியில படித்தேன், முதலமைச்சர் பேசும்போது சொன்னாங்க ஒரு ஃபைல் போட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து கொடுத்துட்றோம். இது ஏன் எப்படி? நம்ம முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, ஒரு ஃபைல் போடுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஃபைல் போட்டுலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தி வந்திருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம பேசலாம். எங்களே தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு செய்தியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயிர் பிரிந்த பிறகு தமது உடற்பாகங்கள் தீக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல், தீயுக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறரது வாழ்வுக்கு துணையாவதே பெருவாழ்வு என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் என்கிற அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலான அரசின் சார்பாக எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன. இந்த நற்செய்தியை நாம் பேசிக் கொண்டிருக்கிற போது மற்றொரு நற்செய்தி, உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் என்கிற அந்த செய்தி தான். உயிர் பிரிந்த பிறகு தமது உடற்பாகங்கள் தீயுக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறரது வாழ்வுக்கு துணையாவதே பெருவாழ்வு என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பது கூடுதல் சிறப்பு என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சராக இருந்தபோது எனது உடல் உறுப்புகளை கொடையளித்தேன் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நினைவலைகளையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உடல் உறுப்புகளை கொடையளிப்போருக்கு அரசு மரியாதையுடன் விடை கொடுக்கப்படும் என்றும் அறிவித்தேன் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2023 செப்டம்பர் 23 இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது முதல் இதுவரையில் 479 பேர் உடல் உறுப்புகளை ஈந்து பல நூறு உயிர்களை வாழ வைத்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மட்டும் 268 பேர் தங்களது உடல் உறுப்புகளை ஈந்து பல நூறு உயிர்களை வாழ வைத்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எமது வணக்கம் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோமசுந்தரம் சார், நேரடியாக கேட்டது தான். இந்த டிஜிட்டலைஸாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு ஃபைல் போட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது, இது எந்த நோக்கத்திற்காக சார்? முதல்ல வந்து இந்த தயக்கத்தை போக்குறதை பற்றி ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போவே நான் சொல்லணும்னு நினச்சேன். பொதுவாக வந்து நம்ம தொற்று நோய்கள் இருந்தாலுமே இந்த ஹெல்த் சீக்கிங் பிஹேவியருங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சார் அந்த ஒரு முன்ன பேசினவரும்
விஜயும் சார் சொல்லும் பொழுது தயக்கத்தில் நாளைக்கு பார்த்துக்கலாம் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிற தயக்கத்தை போக்குறதுக்காகத்தான் நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இல்லந்தோறுமோ அல்லது வந்து கிராமந்தோறும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிராமந்தோறும் அவங்களுக்கு போய் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் உள்ள கேம்புகளில் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள ஸ்க்ரீன் பண்ணுவோம், மாத்திரை கொடுப்போம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், அவங்களும் வந்து வர சொல்லுவோம், வரமாட்டாங்க. நமக்கு ஃபெசிலிட்டி இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த கேம்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூம் ஆஃப் கேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து நம்மளுடைய டீம்ங்கிறது நம்ம வந்து மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து மினிஸ்டர்லேருந்து செக்ரட்டரிஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணோம். இந்த கண்டினியூம் ஆஃப் கேர் அப்படின்னா ஃபாலோ அப் வேணும். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் போதாது, அவர் வந்து வரணும். அவரை வர வைக்கிறதுக்கு அவர் கையில் வந்து ஒரு எவிடன்ஸ் வேணும். சரி, இப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கவரை கொடுத்து மக்கள் வந்து அதை பெருமையாக கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த நம்ம வந்து ஒரு ஃபைலை கொடுத்து எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் அதை நம்ம ரெடி பண்ணுறோம். எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்னா அவர் சொன்னார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதுன்ட்டு, இட் டேக்ஸ் ஒன்லி 20 minutes மேக்ஸிமம். இவங்க வந்து வெயிட்டிங் டைம் அந்த டாக்டர் பார்க்கக்கூடிய க்யூவில் இருக்கும் பொழுதே அந்த இதை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். ஏன்னா இதுக்காக வந்து நம்ம நெட் ஸ்பீடு கனெக்டிவிட்டி தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் அவர்கள் வந்து இதற்கு முன் வந்து நெட் ஸ்பீடை எல்லா இடத்துலையும் ரூரல் ஏரியாஸில் கூட கொடுத்து அந்த எந்த விதமான சிக்கலும் ஏற்படாமல் அந்த லேப் டெஸ்ட் வந்து உடனே கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தோம். இது மாதிரி லேப் டெஸ்ட்டு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு வந்து உடனே அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து மேனுவலாகவும் கொடுத்து எஸ்எம்எஸ்ஸாகவும் கொடுத்து டெக்ஸ்ட் மெசேஜாகவும் கொடுத்து அவங்க கையில் வந்து ரெக்கார்டு இருக்கும் பொழுது அதை எடுத்துகிட்டு வெளியில் போகும்பொழுது இந்த ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜஸ்லையோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ் எம்பேனல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட இந்த எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டுனா இந்த ஹெல்த் ரெக்கார்டு வந்து கேஷீட் இது வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். திரும்ப அவங்க வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக திரும்ப டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை கையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூம் ஆஃப் கேரை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம். இது வந்து இந்த கேம்பில் இன்றைக்கி நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ண கேம்பில் வந்து ஒரு சிறப்பு அம்சம். ஒன்று டெஸ்ட் ரிசல்ட்டை உடனே கொடுக்கறது, இன்னொன்று கையில் அவங்களுக்கு ரெக்கார்டு வச்சுக்கிறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகான அட்டையில் அதை போட்டு கொடுக்கும் பொழுது தே ஃபீல் என்ஷூர்டு. நம்ம வந்து சும்மா சொன்னார் இல்லையா, பேருக்கு செய்யாமல் இதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு கவர்மெண்ட் வந்து நமக்கு பண்ணுறாங்க. நம்மளும் வந்து இதை போய் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீணடிக்காமல் நம்ம போய் ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிற எண்ணத்தை வந்து அதில் விதைக்கிறோம். நிச்சயமா சார், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீனே தனியா ஒன்று வாங்குவாங்க. பட் நம்ம இதை அதையும் வந்து நம்ம ஃப்ரீயா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இது இல்லாம நம்மளோட ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கேம்ப்ல கிட்டத்தட்ட நமக்கு இருக்கக்கூடியதில் 2,50,000 பேர் இந்த ஹெல்த் கேம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஹெல்த் ஸ்டால் போட்டு அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து டாக்டர்ஸ் போய் ஸ்கிரீன் பண்ணிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலையும் இருக்குது. அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வர்றாங்க. இதை நாங்களும் அதை எங்களுக்கு ஆமாம் இன்னைக்கு மென்ஷன் பண்ணி காலையில். ஸோ அப்போ அதில் ஒரு 60,000 பேரை இந்த கேம்புக்கு ரெஃபர் பண்ணுறோம். அதாவது இந்த கேம்ப் நடக்கும், நீங்கள் இந்த கேம்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு கார்டும் அவங்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் கையில் கட்டியிருக்கிறாரு வாட்ச் மாதிரி, அது வந்து திருப்பதிக்கு போனால் நமக்கு கட்டுவாங்க, இல்லை இப்போ ஏதாவது இந்த மாலுக்கு இதுக்கு போனோம்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா போடுவாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 7 வகையான முக்கியமான எதெல்லாம் பேசிக் ஸ்கிரீனிங் பண்ணணுமோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க டிக் பண்ணிடுறாங்க. ஓகே, ரைட். ஸோ இவங்க இதை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு உண்மையிலே நடந்த விஷயம் என்னன்னா, எங்களுடைய டீம் மெம்பர் ஒருத்தர் டாக்டர் ஒரு பேஷண்ட், ஒரு பேஷண்ட் சொல்லக்கூடாது, பயனாளி வெளியே போகும்போது அவரை வந்து திருப்பி உள்ள அனுப்பி விட்டார். சரி, இதெல்லாம் டிக்காகல, நீ இதெல்லாம் பார்க்கல, உள்ள போ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து 200 பேர் நம்ம வந்து மினிமம் வந்து 200 டீம் மெம்பர்ஸ் இருக்கணும்னு வச்சுருக்கிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கும் பொழுது இன்னும் அதிகமாகப்படியான மெம்பர்கள் வந்து வாலண்டியர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும்பொழுது அதை வந்து மக்களை வந்து இந்த ஸ்க்ரீன் பண்ணி இந்த 7 மினிமம் டெஸ்ட்டை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து கார்டை கொடுத்து கையில் எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணுற அளவுக்கு இந்த கேம்ப் வந்து சிறப்பாக. நிச்சயமா சார், நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கான பதிலை நீங்கள் சேர்த்தே சொல்லிட்டீங்க. மக்களை தேடி மருத்துவம்னு ஒன்று இருக்கிற போது இது எந்த வகையில் வித்தியாசம் அப்படின்னு. பட் நம்ம அவங்கள போகிறோம், ட்ரீட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் வாங்கினா வரமாட்டாங்க. இப்போ நேரடியா வந்துட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த மாதிரி தான் எல்லா டெஸ்டையும் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிற வித்தியாசத்தையும் சொன்னீங்க. பேசலாம், சின்ன பிரேக் பிறகு நான் உங்கள்கிட்ட வர்றேன். சிந்தனை கிழமை கட்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை.
தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு மாவட்டம் தாலுகா வாரியாக உலகத்தரம் வாய்ந்த 6R லூப்ரிகன்ட் இன்ஜின் ஆயில், கேர் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில், டிரான்ஸ்பார்மர் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், கிரீஸ்களை விற்பனை செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர்கள், டீலர்கள், மார்க்கெட்டர்கள் தேவை. குறைந்த முதலீடு, நிறைந்த வருமானம். 6R லூப்ரிகன்ட்ஸ், குவாலிட்டி இன் ஈச் டிராப்ஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஆடி தள்ளுபடி. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். To fulfill my father's dream and to make my school proud, I decided to climb Mount Everest. வேலம்மாள் நெக்ஸாஸ் பெருமை கொள்கிறது. சிகரம் தொட்ட வேலம்மாள் என் ஆஷிஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா. சிறப்பு விருந்தினராக உலக சதுரங்க சாம்பியன் வேலம்மாள் என் வி குகேஷ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. தேதி ஆகஸ்ட் 3, 2025. நேரம் காலை 10 மணி. இடம் வேலம்மாள் ஹால். நலன் கருதி நாடாடும் நாயகனாய் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அமுதமொழியை மெய்ப்பிக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 போன்ற சீர்மிகு திட்டங்களின் வரிசையில் பொதுமக்களின் நலன் பேணும் வகையில் 17 மருத்துவ சேவைகளை ஒரே இடத்தில் வழங்கும் மற்றும் ஒரு பொன்னான திட்டமான நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2/8/2025 அன்று தொடங்கி வைத்துள்ளார். அணில் மாவுல செஞ்ச கொழுக்கட்டை, அஸ்கு புஸ்கு தஸ்கு. அணில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோவிற்கு அழகிய மோல்டு 1, 1 கிலோவிற்கு அழகிய மோல்டு 2 இலவசம். சாஃப்டா நல்ல டேஸ்டா கொழு கொழு அணில் கொழுக்கட்டை. KG Tiles மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் 30% ஆஃபர், ஈஸி EMI. இப்போ அதையும் தாண்டி KG Tiles பெருமையா அறிமுகப்படுத்தும் டைல்ஸ் லேயிங் சர்வீஸ். இனி டைல்ஸ் போடுறத எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. KG Tiles, இது பேர் இல்ல, பெருமை. இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா மகால் 3 அரங்குகள். மோகனா மண்டபம், மோகனா அரங்கம், மோகனா மினி ஹால். அனைத்து வசதிகளுடன் விநாயகர் கோவில் மற்றும் புஃபே விருந்துக்கு ரூஃப் கார்டன். உங்கள் விழா எதுவாக இருந்தாலும் மோகனா மகாலில் கொண்டாடுங்கள். OMR கேளம்பாக்கம் 9444996161. எனக்கு தான் சேர்த்து புண்ணு இருக்கு, நான் எப்படி விளையாடுறது? உன்னாலேயும் முடியும், சைபால் இருந்தா. 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான TMT நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கேஸ் 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 கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ் கால் TMT, நம்பர் 1 TMT. கேஸ் 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 கால். சிந்தனை கிழமை நிகழ்ச்சி நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஜான்சிங் சார், அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த நலன் காக்கும் ஸ்டாலின், நீங்களும் ஒரு பயனாளி, எந்த அடிப்படையில் போகணும்னு தோணுச்சு? என்ன பெனிஃபிட்டா உங்களுக்கு பெற முடிஞ்சது? நான் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் போகலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி. என்ன நான் போய் வந்து எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. ஸ்கின்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு உள்ளே போனேன். போனோன்னா அங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எடுத்துட்டு அப்புறம் டென்டல் இருக்குது, டென்டல் அதையும் பார்த்தேன். உடனே எனக்கு உடனே ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஐ ப்ராப்ளம் பார்த்தாங்க. அதுக்கு ரிசல்ட் உடனே கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் புற வளர்ந்துருக்கு, சீக்கிரம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அது எழுதி கொடுத்து எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வந்துடுங்க அது எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் ECG எடுத்தேன். ECG நான் எனக்கு தேவையே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் எடுத்தேன். ஆனால் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட கொண்டு காட்டணுன்னு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது சொன்னாங்க. உங்களுக்கு ஆமாம் கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் ப்ராப்ளம் எல்லாம். அப்புறம் அதுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து நீங்கள் வந்து ஆன்ஜியோ பண்ணுங்க, நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எல்லாமே இருக்குது, கீழ்பாக்கம் வாங்க, இல்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரி அங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி
இல்லை அதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, நான் பார்க்க வந்தது ஒன்று தான். ஆனால் வந்தது பாடி ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிட்டேன் நான் எல்லாம். நீங்கள் கையில் கட்டிருக்க அந்த டேக்ல எல்லாமே டிக் பண்ணியிருக்கு சார். அதை பார்த்தாலே தெரியுது. அது ஒரு மகிழ்ச்சியாகவே நீங்கள் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லையா? அதாவது நீங்கள் அடுத்த ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்கிற மகிழ்ச்சி உங்களுடைய கண்ணில் வந்து தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப எடுத்தாங்க. மக்கள் நல்லா வந்திருந்தாங்க. இந்த நடுத்தர மக்கள் தான் ரொம்ப அதிகமாக வந்திருந்தாங்க இன்னைக்கு. ஆமாம், நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது. இந்த திட்டம், முதல்வருடைய திட்டம் ரொம்ப பாராட்டுக்குரியது இது. நிச்சயமா ஜான்சிங் சார். இப்போ ஒருவேளை இந்த மாதிரியான முகாம் இல்லை அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமா பாடி ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருப்பீங்களா? இல்லை, பண்ண மாட்டேன். பண்ணிருக்க மாட்டேன். நான் இப்போ டாக்டர்கிட்ட ஒன்றா தான் போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க ஒய்ஃபு, நீங்கள் போய் டாக்டர்கிட்ட பாருங்க அப்படின்னு. பார்க்கலாம் 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 அப்படின்னு நான் சொல்லி டைம் கட்டிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், ஆனால் இங்கே வந்த உடனே கம்பல் பண்ணி என்னை பார்க்க வச்சுட்டாங்க எல்லாருமே. எல்லாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க செக். அதுக்கு பதில் தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ தான் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, நமக்கு இப்படி இருக்கா ப்ராப்ளம் அப்படின்னு. அதனால அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் உடனே எழுதி கொடுத்தாங்க. உடனே எல்லாமே கொடுத்துட்டாங்க அங்கே. ஓகே சார். இன்னொரு கேள்வி சார். வழக்கமா கவர்மெண்ட் வந்து ஒரு முகாம் ஒரு கேம்ப் ரெடி பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், இல்ல வந்து சரியா கவனிக்க மாட்டாங்க, இல்ல ட்ரீட் பண்றதே வேற மாதிரி இருக்கும். அதாவது நான் பேச்சு கூட சொல்றேன், அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு காஃபி கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, அதை வேற கொடுத்தாங்க எனக்கு நான் பயனாளியா இருக்கும்போது. ஆனா உடனே நடந்தது. அந்த ரிசல்ட் எல்லாம் உடனே கொடுத்தாங்க. ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் வந்து ஈவினிங் 4 o'clock தான் கொடுத்தாங்க. அப்போ டாக்டரை போய் பார்த்தேன். நோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இருக்குது பிரச்சனை, நீங்கள் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வாங்க, இல்லை அடுத்த முகாமுக்கு நீங்கள் வாங்க, வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார். அதாவது அடுத்தவங்களுடைய மருத்துவம் பற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்களை பற்றி பேசுவது சிரமத்துக்குள்ள ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் போனேன், புற இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அடுத்து ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறது ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கா? ஐயோ இதெல்லாம் வந்துருச்சே அப்படின்னு வருத்தமாக இருக்கா? அது எப்படி ஃபீல் பண்ணுங்க? உங்களுடைய வருத்தம் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், கண்டுபிடிச்சாச்சுல்ல. இல்லைன்னா அவங்க என்ன ஒரு 2 weeksக்கு எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே நீங்கள் ஆஞ்சியோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், லைட்டாக இருக்குது, நீ பண்ணிவிடுங்க, இல்லைன்னா பின்னாடி நீங்கள் கஷ்டப்படணும், அது சிவியர் ஆயிரும். ஓகே, ரைட் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா சார். தலைவரை பொறுத்த வரைக்கும் தலைமுறை காக்கும் தலைவர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுங்கிறத நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். பேசலாம். கீர்த்தி, ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய நிறைவான பார்வை. இதில் முதலமைச்சருடைய நோக்கம் என்பது கிராமப்புற மக்கள் வந்து ரொம்ப எளிமையாக பயன்பெறணும் அப்படிங்கிறது தான். அந்த வந்த மக்கள் நம்ம அதை புரிந்து கொள்ள முடிந்ததா? பழங்குடியினராக இருக்கட்டும், அதே மாதிரி ஏழ்மையானவர்களாக இருக்கட்டும், பெண்கள் நிறைய பேர் வந்தாங்களா? கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருந்துச்சு. நீங்க சொன்ன அந்த பெண்கள், அந்த பழங்குடியின மக்கள், அந்த ஏழை எளிய மக்கள், விளிம்பின மக்கள் தான் அதிகமா வந்திருந்தாங்க. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்தாரு பாத்தீங்களா, இவராச்சும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு டெர்மடாலஜி ப்ராப்ளம் பாக்கலாம்னு வந்தாரு. ஒரு சில பேர் அவங்க கூட அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வருவாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு செக்அப் பண்ணணும், அப்ப அவங்களுக்கும் சேர்த்து பண்ணியாச்சு. சோ அவங்க பேரண்ட்ஸுக்கு கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த அவங்க கூட வந்திருந்தாங்க பாத்தீங்களா, 30 years 35 years அவங்க சன் டாட்டர் எல்லாருக்குமே நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா நாங்க அங்க பண்ணிட்டோம். சோ அவங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ், சரி ஓகே நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு, நீங்க இதே மாதிரி பிளட் டெஸ்ட் வந்து அவருக்கு மார்னிங் கொடுத்தாலும் ஈவினிங் உங்களுக்கு அன்னைக்கு 4 மணிக்குள்ள உங்களுக்கு பிளட் டெஸ்டே உங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு. நீங்க பிரைவேட்டுக்கே போனீங்கன்னா கூட அவங்க அடுத்த நாள் தான் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை அடுத்த நாள் தான் ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. சோ நம்ம அதை வந்து அன்னைக்கே பார்த்து அன்னைக்கே ரிப்போர்ட் உடனே பார்த்து எக்கோ ரிப்போர்ட் உடனே பேஷண்ட் நீங்க எக்கோ பாக்குறாங்க உடனே எக்கோ ரிப்போர்ட், அல்ட்ராசவுண்ட் பாக்குறாங்க உடனே அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க உடனே எக்ஸ்ரே ஃபிலிம் கையில கொடுத்துரும், எக்ஸ்ரே ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ எல்லாமே அப்பப்போ உடனே நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுத்துறதுனால மக்களுக்கு எளிமையா இருக்கு. ஸோ பாக்குறாங்க, டக்குன்னு வாங்கிட்டு அடுத்த இதுக்கு போறாங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மிகவும் எளிமையான முறையில இந்த டெஸ்ட் வந்து நம்ம எடுத்து நம்ம கொடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். இது உண்மையா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு ஒரு வெற்றிகரமான திட்டமா இருக்கும் பொழுது இது ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கா தான் இருக்கும் மக்களுக்கு. வந்து நாளைக்கு வந்து அவங்க போயிட்டு பிரைவேட்ல ஒரு 18,000 காசு செலவு பண்ண முடியாது, ஒரு 4,000 கூட என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவே நீங்க இருக்கிற இடத்தை தேடி பக்கத்திலேயே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட சேர்ந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனும் உங்களுக்கு நோக்கி வருதுன்ற
சொல்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா தான் இது வந்து இருக்கு. முதல்வர் அவர்களோட திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு அந்த பார்வையோட இருக்க ஒரு திட்டம். கண்டிப்பா நான் பார்த்ததுல நிறைய கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் தனியா அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவங்களுக்கு தனியா ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கும் தனி கேர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு தனியா அவங்க கேர் எடுத்து பண்ணியிருந்தாங்க. நிச்சயமா. அப்ப நீங்க சொல்றதனுடைய அடிப்படையில அரசாங்கத்தினுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறதுன்றது இந்த முதல் நாளிலேயே தெரிகிறது அப்படிங்கறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த கேம்ப்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இவங்க வந்திருந்தாங்க, அதிகமான மக்கள் தான் அங்க வந்திருந்தாங்க. டார்கெட் வந்து 700 வச்சிருந்தாங்கன்னா 800 மக்கள் வந்தாங்க, 100-200 மக்கள் எக்ஸ்ட்ரா தான் வந்திருந்தாங்க. எவ்வளவு பிளான் பண்ணினாலும் பிளான் பண்ணாலும் அதிகப்பட்ட மக்கள் தான் வந்திருந்தாங்க ஒரு கேம்ப்லயுமே. மகிழ்ச்சி. ஓகே ரைட். அவ்வளவு போனோம் சார். ஒவ்வொரு திட்டமா இருந்தாலும் இந்த பெனிஃபிஷியரை நம்ம வந்து வரையறுக்கிற போது கிரைட்டீரியா வைப்பாங்க, இது இதெல்லாம். பட் இதுல எந்த கிரைட்டீரியாவுமே வைக்கல. அதை ஏன், அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? யார் வேணாலும் வரலாம். நான் மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் போலாம், இல்ல சம்பாதிக்கலாம்னு போலாம், யார் இருந்தாலும் வரணும். ஏன்னா சுகாதாரம் அல்லது நல்வாழ்வுன்றது மக்களுடைய உரிமைன்றது முதலமைச்சர் சொல்றாரு. சொன்னீங்க ரைட். ஃபண்டமெண்டல் ரைட். பெனிஃபிஷியரி நீங்க வாங்க, இது உங்களுடைய உரிமை, வந்து எடுத்துக்கங்கன்றாரு. ஆகவே எல்லாரும் போய் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இப்போ வந்து நம்ம 1256 கேம்ப் நடத்த போறோம். வாரந்தோறும் நடத்துறாங்க, 6 மாதத்துக்கு நடத்துறாங்க. இதுல 2 பெனிஃபிட் இருக்கு. 1 இயர் இல்ல சார், ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு சொல்லியிருக்காங்க, பைலட் பண்றாங்க. 2 பெனிஃபிட் இருக்கு. நீங்க 6 மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட 30-40 லட்சம் மக்களுடைய டேட்டா கிடைக்கும். இந்த மக்களை வந்து எவ்வளவு பேர்ல நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்க முடிஞ்சது, அந்த டிசீஸினுடைய கோர்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, அவங்க எப்படி நல்லா வராங்கன்றது ஒரு பெரிய ஒரு இம்மன்ஸ் டேட்டா நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஹெல்த்துக்கு பிளான் பண்றதுக்கு உதவும். உதாரணமாக சாரை ஏழையா கண்டுபிடிச்சிட்டோம், இவருடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, எப்போ இவருடைய கேட்ராக்ட் பிடிக்குது, எப்போ ஆஞ்சியோ பண்றாங்க, ஏழையா கண்டுபிடிச்சா ஆஞ்சியோல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதனுடைய பெனிஃபிட் என்ன, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ண முடியும் இந்த டேட்டா வச்சு. அதனால தான் இவங்க வந்து HMIS யூஸ் பண்றாங்க. அது ஒரு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், HMIS 3ன்றது யூஸ் பண்றாங்க. எல்லாருடைய டேட்டாவும் இருக்கும், அனலைஸ் பண்றதுக்கும் ஃபியூச்சர் நம்மளுடைய ஹெல்த்துக்கு பிளான் பண்றதுக்கும் இந்த டேட்டா ரொம்ப உதவும். ரெண்டாவது, நம்ம 6 மாதம் நடத்தும் போது நெக்ஸ்ட் இயருக்கு பட்ஜெட் போடணும் இல்லையா, இந்த ப்ரோக்ராம்ல உள்ளே எவ்வளவு பெனிஃபிட் நமக்கு அடைஞ்சோம், எவ்வளவு செலவு பண்ணணுன்றதை வச்சு நெக்ஸ்ட் இயருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆக்கணும்னா உங்களுக்கு இந்த ரிசர்ச் தேவை. இந்த ரிசர்ச் இருந்தா தான் நெக்ஸ்ட் இயருக்கு இதை வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு 2-3 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. இப்போ வந்து நம்ம இருக்கிற டாக்டர்களை, கவர்மெண்ட் டாக்டர்களை, பிரைவேட் டாக்டர்களை அப்படிலாம் வச்சு பண்றோம். இது வந்து நல்ல பெனிஃபிட்டா இருந்தா இது ஒரு தனி ப்ரோக்ராமாவே ஆக்கணும். ப்ரோக்ராம் ஆக்கணும்னா உங்களுக்கு பேஸ் லைன் ஸ்டடி வேணும், எவ்வளவு பட்ஜெட் செலவாகும்னு ஒரு ஐடியா வேணும். அதுக்காக தான் இப்போ 6 மாசம் பைலட் பண்றோம். இந்த 6 மாசத்தோட நிக்க போறது இல்லை. இது வந்து ஒரு வெள்ளோட்டம்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா. சோமசுந்தரம் சார், நிறைவான ரொம்ப சுருக்கமா முதலமைச்சர் வந்து டாக்டருக்கும் சில அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடாது, பெனிஃபிஷியரி பயனாளிகள் தான் சொல்லணும், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்று சார் சொன்னாங்க, ஒட்டுமொத்தமா மக்களை வந்து மருத்துவமனைக்கு போய் கூடுறதுக்குள்ள அது வந்து குறைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த இடத்துல மருத்துவர்களுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, அது எப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்கிற ஒரு பெரிய கேள்விதான். ரொம்ப சுருக்கமான பதில். ஓகே, இது வந்து கடந்த ஒரு 4-5 மாதங்களாகவே முதலமைச்சர் ஆரம்பிச்சு மாண்புமிகு அமைச்சர், அப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி, எங்கள் ஹெல்த் செக்ரட்டரி முக்கியமாக வந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க. இதை பிளான் பண்ணும்போது ஒரு 10-20க்கும் மேலே மீட்டிங் நடத்தினோம். மார்க் ட்ரில் பண்ண சொன்னாங்க. சரி. ஸோ இது கேம்ப் எப்படி நடத்தணும், இதில் என்னென்ன சேலஞ்சஸ் வருது, இந்த நெட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு ஓட்டம் பார்த்து விட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக அதையும் திட்டமிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த கேம்பில் நடத்தணும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொன்னார் மிஸ்டர் டாக்டர் கீர்த்திவாசன். 1164 கேம்ப் வந்து நம்ம கிராமப்புறங்கள் நடத்த போகிறோம். 92 கேம்ப் வந்து அர்பனில் நடத்தும். சார் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் அண்ட் ஆல்சோ புவர் பீப்புள், அர்பன் ஸ்லம்ஸ், இதெல்லாம். இந்த பழங்குடியினருக்கு போகும்போது அந்த கேம்ப்ஸ்லாம் வந்து நிச்சயமாக வந்து இந்த மக்களை வந்து ரீச் பண்ணும். டாக்டர்ஸ் வந்து நம்மகிட்ட, அதாவது முதலே சொன்ன இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பிளென்ட்டியாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மக்களும் வந்து கூடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஏர்லி ஸ்க்ரீனிங் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு. நிச்சயமா. ஜான்சிங் சார், அதாவது முதலமைச்சர் அவர்கள் காலையில் இந்த திட்டத்தை பற்றி பேசினாங்க, எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. முதலமைச்சர் சொல்றது மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருமோ அதே மாதிரி நீங்க ஒரு பயனாளியா இருக்கிறீங்க, கையில் அந்த டேகெல்லாம் வேற கட்டிருக்கீங்க, அதை வச்சுட்டு மக்களுக்கு நீங்க ஒரு அழைப்பு விடுக்கலாம். நீங்க உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது இருந்தா வந்து பாத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய கருத்தாவே சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை இது ஒரு முதலமைச்சருடைய ஒரு நல்ல ஸ்கீம், திட்டம். இதை வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நடுத்தர மக்களும் பாமர மக்களும் நல்ல ஸ்கீம். இது உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. நம்ம என்னென்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால இது ஒரு அருமையான திட்டம். இது முதலமைச்சருக்கு நிறைய வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். இப்போ டயக்னோஸ் பண்ணிருக்கிறாங்க. வெகு விரைவில் எல்லா டெஸ்டும் நீங்க பண்ணி விரைவில் குணமடைந்துட்டீங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வந்து வரணும். கண்டிப்பா. பங்கு கொண்ட விருந்தினர் எத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்க சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிந்தனை களம் பவர்ட் பாய் KAG டைல்ஸ் இன் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 தமிழகமெங்கும் 30% ஆஃபருடன் ஈஸி EMI. அணில் கொழுக்கட்டை மாவுக்கு அழகிய மோல்டு இலவசம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ் உடன் வழங்கியோர் விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. கிஸ்கால் TMT கம்பிகள், சருமரோக நிவாரணி சாய்பால். 80 ஆண்டுகளாக உங்கள் வாழ்வில் அக்கறை கொண்டது சாய்பால். ஹெல்த் செக்கப்பா? யாருக்கு? எனக்கு தான். உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? நலம்பாக்கம் ஸ்டாலின் மருத்துவ மையம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல, அங்க போய் செக் பண்ணிக்கிறேன். அது இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஏங்க நீங்களும் அடிக்கடி நெஞ்சு வலின்றீங்களே, நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம்ல. நெஞ்சு வலிக்கலாம், அதே காசு செலவாகும். அதுக்கெல்லாம் உனக்கு காசு தேவையில்லைங்க. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலமா கட்டணம் இல்லாத செக்அப் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஆடி தள்ளுபடி. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு மாவட்டம் தாலுகா வாரியாக உலகத்தரம் வாய்ந்த 6R லூப்ரிகன்ட் இன்ஜின் ஆயில், கேர் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில், டிரான்ஸ்பார்மர் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், கிரீஸ்களை விற்பனை செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர்கள், டீலர்கள், மார்க்கெட்டர்கள் தேவை. குறைந்த முதலீடு, நிறைந்த வருமானம். 6R லூப்ரிகன்ட்ஸ், குவாலிட்டி இன் ஈச் டிராப்ஸ். KAG டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் 30% ஆஃபர், ஈஸி EMI. இப்போ அதையும் தாண்டி KAG டைல்ஸ் பெருமை அறிமுகப்படுத்தும் டைல்ஸ் லேயிங் சர்வீஸ். இனி டைல்ஸ் போடுறத எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. KAG டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171.